வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். இப்போ உங்கள் மொபைலில் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்குவாங்க. இதில் 9:16 இந்த ரேஷியோ சைஸை செலக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ கீழே கிரியேட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இமேஜ் ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிடும். இன்னும் உங்களுக்கு இமேஜை ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்க இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜை கரெக்டாக ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா மேலே ரைட் சைடு இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா சேவ் பட்டனை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நமக்கு கரெக்டாக 8 இமேஜ் தேவைப்படும். ஸோ 8 இமேஜையும் இதே மாதிரியே எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த 3 ப்ரீசெட்டையுமே அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் அண்டு லிரிக் வீடியோ அண்டு சேக் எஃபெக்ட் இந்த 3 ப்ரீசெட்டையுமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிரிக் வீடியோன்னு போட்டிருக்க அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் வீடியோ இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ காப்பி ஆயிரும். இப்போ பேக் வந்துக்கோங்க. இதில் பீட் மார்க்னு போட்டிருக்க அந்த ப்ரீசெட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த லிரிக் வீடியோ இங்கே பேஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ லிரிக் வீடியோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலே ரைட் ஏரோவை கிளிக் பண்ணி அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம் லைன் போயிடும். இப்போ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ண 9:60 இந்த ரேஷியோ சைஸில் இருக்க இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் மேலே இருக்க ரைட் ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம் லைன் போயிடும். ஸோ இதை விட அதிகமாக இருக்க இமேஜை ரைட் சைடு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் இமேஜை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா இமேஜும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துக்கோங்க. இதில் சேக் எஃபெக்ட்னு போட்டிருக்க அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் எஃபெக்ட் 1ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க் டைம் லைன் போயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது இமேஜை விட்டுருங்க. தேர்டாக இருக்க அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று விட்டு ஒரு இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2வது எஃபெக்ட்டை இதே மாதிரியே மீதி இருக்க இமேஜ் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபஸ்ட் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எஃபெக்ட் 2ன்னு போட்டிருக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் காப்பி ஆயிரும். இப்போ பேக் பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் மீதி இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2, 4, 6, 8 இந்த வரிசையில் இருக்க அந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோவை ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். அதிலையும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.